புதுச்சேரி சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், பெண்கள் தினத்தை கொண்டாடி வரும் இன்றைய நாள்ல இங்கு பெண்களையும் பெண் குழந்தைகளும் நாம் மதிக்கிறோமா, பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அந்த வகையில இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஒரு 2 நாட்களாக ஏற்படுத்தி வரும் நிலையில அது தொடர்பாக பல்வேறு கண்டன குரல்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைய நாள் எப்படி இருக்கு? கண்டிப்பா திலகவதி மற்றும் ராதா, இன்று உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெண்ணாக பிறந்ததுதான் குற்றமா என்ற வகையிலே அந்த பெண் இளம் சிறுமி மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார். இல்லை, அநீதிக்கு எதிராக அவர் விதைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுகவினர் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். சிறுமியுடைய உயிரிழப்பு மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லைகள் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கின்றன. இப்போதுதான் முதல் முறையாக கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் நடைபெற்று மிகுந்த ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இதற்கு முகாந்திரமாக இருக்கக்கூடியது போதைப் பொருள் தான். புதுச்சேரியிலே அதிக அளவுக்கு போதைப் பொருள் புழங்குவதனால் தான் இது போன்ற குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றது என்று சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து 3 தினங்களாக கண்டன குரல்கள் எழுப்பி வருகின்றார்கள். ஆகவே இந்த சிறுமியுடைய உயிரிழப்பிற்கு நீதி கேட்டும் புதுச்சேரியிலே போதைப் பொருட்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த இந்தியா கூட்டணி கட்சி மற்றும் அதிமுக அழைப்பு விடுத்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரியிலே இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை முதல் சிறிய கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன. காய்கறி அங்காடிகள், அதாவது முக்கிய அத்தியாவசிய பொருட்கள் விற்கக்கூடிய குபேர் அங்காடி உள்ளிட்ட அனைத்து அங்காடிகளும் மூடப்பட்டதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நின்றிருக்கக்கூடிய இடம் புதுச்சேரி மத்திய பேருந்து நிலையம். இன்று காலை முதல் ஒரு பேருந்து கூட செல்லவில்லை. இப்போதுதான் அதாவது புதுச்சேரி அரசுடைய ஒரே ஒரு பேருந்து மற்றும் காரைக்காலுக்கு செல்வதற்காக வந்தது. அந்த பேருந்தை பொறுத்தவரை காரைக்காலுக்கு செல்லக்கூடிய பயணிகள் என்றால் கூட புதுச்சேரியிலே அதிக அளவு மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றது, ஜிப்மர் உள்ளிட்ட கல்லூரிகளுக்கு இருக்கின்றது. அங்கு செல்லக்கூடிய நோயாளிகள், ஏராளமான நோயாளிகள் இன்று காலை முதல், அதாவது இது முழு அடைப்பு போராட்டம் என்று தெரியாமல் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். தற்போது போலீசார் அவர்களுக்கு தனியார் வாகனங்கள் மூலம் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுக்குமே புறவழிச்சாலை வழியாக செல்கின்றது. புதுச்சேரி வழியாக எந்த பேருந்துமே இயக்கப்படவில்லை. அனைத்துமே விழுப்புரம் வழியாகவே செல்கின்றது. இதன் காரணமாக பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்று வார இறுதி நாள் என்பதனால் புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலாவினர்கள் தாங்கள் பெரும்பாலும் ரயிலில் தான் வருகின்றார்கள். வந்த பின்பு அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கோ அல்ல சுற்றுலாத்தலங்களுக்கோ செல்ல முடியாமல் ஆங்காங்கே அவர்கள் பெட்டி படுக்கையோடு முடங்கி போயிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முழு அடைப்பு போராட்டம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பாதித்திருக்குது என்று சொல்ல வேண்டாலும் கூட, அதாவது தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை அனைவருமே, அதாவது ஆட்டோக்கள், டெம்போ உள்ளிட்டவைகள் அனைத்துமே ஓடாத காரணத்தினால் ஓடவில்லை. அவர்களும் உணர்வுபூர்வமாக இந்த சிறுமிக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். மேலும் இன்னும் சிறிது நேரத்திலே இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். இதற்காக புதுச்சேரி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து எந்த பகுதியிலும் சட்டம் ஒழுங்கு பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு பகுதிகளிலே போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேவைப்பட்டால் புதுச்சேரிக்கு தேர்தல் பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய துணை ராணுவ படையினரையும் இங்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் நேற்று முன்தினம் அவர்கள் வந்ததனால் சற்று பதட்டம் ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் வந்ததனால் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடாது என்பதற்காக தேவைப்பட்டால் அவர்களையும் கொண்டு வருவதற்கான இருக்கின்றார்கள். மேலும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுகின்றது. அந்த பொதுத் தேர்வுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எதையுமே மறிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கண்டிப்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தேர்வு எழுத செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்று அந்தந்த தேர்வு மையங்களிலே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த சிறுமியுடைய உயிரிழப்பிற்கு நீதி கேட்டும் மேலும் புதுச்சேரியிலே அந்த போதைப் பொருளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. திலகவதி.
முழு அடைப்பினால் சிறு சிறு அசௌகரியங்கள் இன்னல்கள் இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையில் அந்த உணர்வுபூர்வமாக அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள், இதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.